ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை பத்தையாக கட் பண்ணிவிட்டு தேங்காய் மேலே இருக்க ப்ரௌன் கலரை எடுத்துடலாம். அப்படியே கூட நம்ம அரைக்கலாம். பட் ஆனால் புட்டிங்கோட கலர் கொஞ்சம் மாறும். தேங்காய் மேலே இருக்க ப்ரௌன் கலர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் பாலை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அந்த வடிகட்டுறதுல எனக்கு பத்தலை, அதனால் பெரிய வடிகட்டியில் நல்லா இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கப் தண்ணி ஊற்றி செகண்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் தேங்காய் பாலும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். பத்தலைன்னா நம்ம திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால திக்காக ஸ்டார்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணி விடாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு மொத்தமாக திக்காக ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதான் நல்லா ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். மொத்தமாக எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இது திக்காக. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நான் கண்ணாடி பவுலில் ஊற்றுறேன். நம்ம நார்மல் சில்வர் பவுலில் கூட ஊற்றி வைக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு 7 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இப்போது 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு. புட்டிங் நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். புட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ஃப்ளேவரில் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கையிலே எடுக்க முடியல, அப்படியே வழுக்கிட்டு போகுது. நல்லா சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புட்டிங். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி போகுது. சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.